1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்க்கிறோம். சரி போதுங்க. சகோதரனோடே சகோதரன் என்ன பண்றானா? வழக்காடுகிறான்னா என்ன பண்றான்? அவன் சண்டை போடுறான் இல்லையா? அப்ப சகோதரனோட சகோதரன் சண்டை போடுறான், அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அதை செய்யறான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க சபைக்கு வர்றது வாரத்துல ஒரு நாள் தான் வர்றீங்க, ஆனா 6 நாள் எங்க இருக்கிறீங்க? வீட்டுல இருக்கிறீங்க, வேலை ஸ்தலத்துல இருக்கிறீங்க. இப்போ வீட்டுக்குள்ள யார் இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறீங்க இல்லையா? இப்ப ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவி பிள்ளைகள் நாயா பேயா அடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? சொல்லுங்க. சகோதரனோடே சகோதரன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவன் வழக்காடி கொண்டிருக்கிறான். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்ல வழக்காடுற மாதிரி, நீ பெருசா, நீ நல்லவனா, நீ கெட்டவனா, இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க வழக்காடி கொண்டிருக்கிறார்கள். இதை யாரு முன்னாடி செய்யறாங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு போனா வேலை ஸ்தலத்திலையும் என்ன பண்றாங்க? அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அல்லது அவர்களுடைய துர்க்குணங்களை, சண்டை ஒண்ணுதான் எடுத்துக்காதீங்க, மற்ற எல்லா துர்க்குணங்களையும் பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்துகிற போது அங்க என்ன பண்றாங்க? அந்த சாட்சியை கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு சாட்சியாக வாழாதபடிக்கு அங்க சாட்சியை கெடுத்து கொள்ளுகிறார்கள். சரி, 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறது என்னது? சொல்லுங்களேன். எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்பனும் மகனும் சண்டை போட்டுக்கிட்டா அது என்னதுங்க? எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்போ கணவன் மனைவி மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதரோடும் சண்டையிட்டு கொள்ளுவதோ, வழக்காடி கொள்றதோ, ஆர்கியூ பண்றதோ என்னவாய் இருக்குதுங்க? அது குற்றமாய் இருக்கிறது. பைபிள் படிச்சா தானே இது நமக்கு தெரியும். அப்ப நாம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுக்கு தான் பைபிள் படிங்க. அப்போ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் வழக்காடுறது எந்த விதத்திலே குற்றமாய் இருக்குது? அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? ஹல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? சரி, ஒரு ஆள் என்ன எகிரிட்டு வருது, இன்னொரு ஆள் ஏன் சகிச்சிக்க கூடாது? என்ன கேட்கிறாரு? இன்னொரு ஆளு ஏன் அதை சகிச்சிக்கல நீயே அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் மீறி போகும்போது இன்னொருத்தர் சகித்து கொண்டு என்ன செய்யணும்? ஜபம் பண்ண ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நீயா நானா அப்படின்ட்டு நீங்க பார்க்கக்கூடாது. அப்போ சகித்து கொள்ளுகிறது இல்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? ஹல்லேலூயா. எதை பொறுத்து கொள்ளணுமாமாங்க? நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் நஷ்டத்தை நாம் பொறுத்து கொள்ளவும் தயாராக இருக்கணுங்க. அதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. சிலர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து சிலரை நான் பார்த்துருக்கிறேன். என்ன செய்வாங்க? நல்ல ஒரு வளர்ந்த விசுவாசிகளாக இருப்பாங்க, அல்லது ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. அவங்க சில காரியங்களுக்காக சில வேலைகளை செய்கிற போது சிலரை சந்திப்பார்கள். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருளை வாங்குறாங்க. அதில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த அவ்விசுவாசி ஏமாத்துறான் அப்படின்னு தெரியும் போது அவங்கிட்ட பேச வேண்டியது தான். அவங்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாகவும் இருங்கள்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஆர்கியூ பண்ணி அங்கே பிரச்சனையாக்கி ஒரு அவ்விசுவாசிக்கும் நமக்கு வித்தியாசமே இல்லாதபடிக்கு அங்கே நாம் பேசி சண்டை போட்டு அங்கே நம்ம காரியத்தை சாதிக்கிறதுங்கிறது முழுவதும் மாம்சம். அப்போ நீங்க மாம்சத்தில் அப்படி போராடாதீர்கள். என்ன செய்யணும்? அந்த இடத்துல அநியாயத்தை நீங்க என்ன பண்ணிட்டு போயிடணும்? சகிச்சுக்கிட்டு போயிடணும். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? நீங்க நஷ்டப்படுற அளவுக்கு விட்டுட்டு போங்க, ஞானம் இல்லாமன்னு சொல்லல. ஆனா அங்கேயும் உங்க கோபத்தையும் உங்களுடைய வார்த்தைகளையும் எப்படி பயன்படுத்துகிறீர்கள்ங்கிறது முக்கியம். அங்க நீங்க எந்த விதத்துல உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவியின் அதிகாரத்தினாலே அவர்களை
கீழ்ப்படுத்துகிறீர்கள்ங்கிறது தான் முக்கியமே ஒழிய எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தும்படி அவங்க கிட்ட எப்படி நீங்க பேசுறீங்கிறது தான் முக்கியமே ஒழிய மற்ற அவிசுவாசிகளை போல சண்டை போடுறீங்களா, அங்க நீ பெருசா நான் பெருசான்ட்டு பேசி கடைசியில் காரியத்தை சாதிக்கிறீங்களாங்கிறது முக்கியம் இல்ல, அங்க உங்க சாட்சி கெடுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா. நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க, அங்கே கர்த்தர் நீங்கள் இழந்தவைகளை அவர் நூறத்தனையாக திரும்ப தருவார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் நிமித்தம் நீங்க எதை இழந்தாலும் அதை 100 மடங்காக அவர் திரும்ப தருவார். 8ஆம் வசனத்துல பாருங்க, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே, சக விசுவாசிகளுக்கும் அப்படி செய்கிறீர்களேன்னு சொல்றாருங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் அதைத்தான் செய்கிறீங்க, சர்ச்சுக்குள்ளேயும் அதைத்தான் செய்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கும் அதையே தான் சகோதரர்னா யாரு அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் நீங்க அதையே தான் செய்றீங்க. ஏன் அப்படி செய்றீங்க? இப்போ 9ஆம் வசனம் முக்கியமான பகுதிக்குள்ள வர்றோம். 9ஆம் வசனம் பாருங்க, அநியாயக்காரர். அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம்னா, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. என்ன பண்றதுங்க, சமாதானத்திற்கு விரோதமாக நாம் எதை செய்தாலும், சண்டைன்னு இல்லைங்க, சமாதானத்திற்கு விரோதமாக, நீதிக்கு விரோதமாக, சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு விரோதமா? சமாதானத்திற்கு விரோதமாக, நீதிக்கு விரோதமா, சிம்பிளா ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா நாம எதை செய்தாலும் அநியாயம் செய்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள். சரி, 9ஆம் வசனம் என்னன்னு பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறதுல? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும். அப்படின்னா அநியாயக்காரர்களாக இருக்க முடியாது. நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆவியினால் நாம் மறுபடி பிறந்து விட்டோம். இப்போ ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறந்த நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, நாம் அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லைனா என்ன அர்த்தம்? அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பதில்லை. ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன பண்ணப்படாம இருக்கணும்? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? வஞ்சிக்கப்படாதிருங்கள்னா ஏமாற்றப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுயப்புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் சுதந்தரிக்கிறது இல்லைங்க? வேசி மார்க்கத்தார். யாருங்க? வேசி மார்க்கத்தார். ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும்னு இருக்கிறதே வேசித்தனம். அடுத்தது விக்கிரக ஆராதனைக்காரர். என்னதுங்க? ஆண்டவரும் வேணும், விக்கிரகமும் வேணும்னு விக்கிரகத்துக்கிட்ட போறது. அப்போ அந்த விக்கிரக ஆராதனைக்காரர். அடுத்தது விபச்சாரக்காரர். யாருங்க? விபச்சாரக்காரர். சுய புணர்ச்சிக்காரர். அடுத்தது ஆண் புணர்ச்சிக்காரர். இவங்க எல்லாரும். அடுத்தது திருடரும் பொருளாசைக்காரரும். யாருங்க? திருடர், பண ஆசையோடு இருக்கிறவர்கள், வெறியர், உதாசீனர். கணவன் தன்னை மனைவியை விட நான் தான் பெருசுன்னு நினைக்கிறது. மனைவி என் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாது. நிறைய விசுவாசிகள் என்ன சொல்லுவாங்க, என் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாமையெல்லாம் இல்லைங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தலையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன வச்சிருக்கிறார்? உங்கள் புருஷனை உங்களுக்கு தலையாய் வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு தலையாய் இருக்குதுன்னா தலையில தான் என்ன இருக்குதுங்க? என்ன இருக்குது சொல்லுங்களேன்? தலையில தான் மூளை இருக்குது, அறிவு இருக்குது இல்லையா? அப்போ எப்படி நீங்கள் உங்கள் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அது ஏசபேலின் ஆவி. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க.
உங்க புருஷனுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடங்கள். ஹல்லேலூயா, அதுதான் வசனம். அப்போ புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே நேரத்தில் கணவன்மார்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்ட கணவன்மார்கள் என்ன செய்யணும்? மனைவிய அன்போடு கூட நடத்த வேண்டும். என்ன செய்யணும்? அன்போடு நடத்தணும். கணவன் மனைவியை உதாசீனம் பண்றது, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு உதாசீனம் பண்றது, அல்லது வேற எல்லா விதத்தில் நீ என்ன வீட்டில் தானே இருக்கிற, நீ கம்மியாக தானே சம்பாதிக்கிற, இப்படியெல்லாம் மனைவியை என்ன பண்றது? உதாசீனம் பண்றது. அதே மாதிரி என்ன பண்றதுங்க? கணவனை மனைவிமார்கள் உதாசீனம் பண்றது. இந்த மாதிரி உதாசீனம் பண்ணுகிறவர்களா இருந்தா என்ன செய்யறாரு ஆண்டவர்? கொள்ளைக்காரர் இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்லா கவனிங்க. ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குதுன்னா, நீங்க சக விசுவாசியாகிய உங்க குடும்ப அங்கத்தினர்களையும் மற்ற சபை விசுவாசிகளையும் துச்சமா பேசுறதோ, துச்சமா மதிக்கிறதோ, அவங்கள உதாசீனம் பண்றது, அது இருந்ததுன்னா ஆசீர்வாதம் வராது. ஏன் வராதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை, சொந்தமாக்கி கொள்ளுவது இல்லை. நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்குனவன் தான் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் சொந்தம் கொண்டாட முடியும். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட சுகம் வேணும்னு கேட்குறீங்க, ஆசீர்வாதம் வேணும்னு கேட்குறீங்க, செழிப்பு வேணும்னு கேட்குறீங்க, விடுதலை வேணும்னு கேட்குறீங்க, வேலை வேணும்னு கேட்குறீங்க, இப்படி என்னெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ, நீங்க உங்க மனைவியவோ அல்லது கணவரையோ பிள்ளைகளையோ அல்லது பெற்றோரையோ அல்லது சக விசுவாசிகளையோ நீங்க உதாசீனம் பண்ணுகிற போது அப்ப என்ன பண்ண முடியாதுங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லாரையும் நம்ம எப்படி வேதம் சொல்லுகிறதோ அப்படி ட்ரீட் பண்ண கத்துக்கணுங்க. ஹல்லேலூயா. சரி, 11 பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். என்னவா இருந்தீங்க? உலகத்தில் இருக்கும்போது அப்படித்தான் இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். என்ன பண்ணப்பட்டீங்க? நீங்க தேவனுடைய ஆவியினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். என்ன ஆக்கப்பட்டீர்கள்? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யற வேலையா இது? சொல்லுங்களேன். பரிசுத்தவான் செய்யற வேலையா இது? ஹல்லேலூயா. அப்ப நாம என்ன செய்யணுங்க? எல்லா விசுவாசிகளையும், அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களையும் எல்லார்கிட்டையும் நாம் என்ன செய்யணுங்க? அவர்களை அன்போடு கூட நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. அடுத்து 12ஆம் வசனத்தில் பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குப்பா, ஆனாலும் என்னது, அது எதையுமே நான் செய்யறதுங்கிறது தகுதி கிடையாது. அதிகாரம் இருக்கு, எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா என்ன கிடையாது, அது செய்யறது எனக்கு தகுதியாயிராது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருமைக்கு அடிமைப்படாதே, கோபத்துக்கு அடிமைப்படாதே, பாவத்திற்கு அடிமைப்படாதே. ஹல்லேலூயா. எதுக்குமே இச்சையாகட்டும், மோகமாகட்டும், பாவமாகட்டும், எதுக்குமே நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? அடிமையாக கூடாது. ஹல்லேலூயா. எக்ஸஸ் எதுவுமே, எது அதிகமாக இருக்கிறதோ அது எல்லாமே பாவம். ஹல்லேலூயா. பாலுணர்வு அதிகமாக இருந்தால் அது பாவம். அதே போல நிறைய கறின்னா நான் 4 கிலோனாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா அது என்னதுங்க? வாரத்தில் 7 நாளும் பிரியாணியே சாப்பிடுவேன் அப்படின்னாலும் என்னதுங்க? அதெல்லாம் எக்ஸஸா, எதெல்லாம் எக்ஸஸா இருக்குதோ அது எல்லாமே பாவம். என்னதுங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
அதிகப்படியாக இருக்கக்கூடிய எல்லாமே அது பாவம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்துலேயுமே நம்ம லிமிட்டாக இருக்கணும். அப்போ ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாரும் சொன்னீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் அடிமைப்படாதபடிக்கு என்னை நீர் காத்து நடத்துகிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்படக்கூடாது. பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் இயேசுவின் இரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நான் மறுபடி பிறந்திருக்கிறேன். நான் மீட்கப்பட்டவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன். நான் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன். ஹல்லேலூயா.